Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது RRB NTPCயோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அதில் இன்னைக்கு பார்க்கக்கூடியது 5th 1/2021 கேட்ட கொஸ்டின்ஸு 3லேருந்து 4 கொஸ்டின்ஸு NTPC கொஸ்டின். இது இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கிற NTPC ஸ்டூடெண்ட்டுக்கும் குரூப் டி படிக்கிறவங்களுக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, வாங்க நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, உணவு செரிமானத்திற்கு எது உதவுகிறது? அது உமிழ்நீர் தான் வருது. இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற எல்லாமே தமிழில் தான் இருக்கும் கொஸ்டின்ஸு. ரெண்டு, ஒரு ஒட்டகம் பாலைவனத்தின் கப்பல் என்று அழைக்கப்படுகிறது என்பது இந்த ஊக்கத்திலிருந்து பிறந்தது. அதாவது பாலைவனங்களில் ஒட்டகங்கள் போக்குவரத்திற்காக பயன்படுத்தப்படுகின்றன. ஓகே, இதுதான் IMD உலக போட்டித்திறன் தரவரிசை 2019. IMD வேர்ல்டு காம்படிஷன் ரேங்கிங்கில் உலக அளவில் திறன்மிக்க பொருளாதார நாடுகளில் இந்தியாவின் இடம் என்ன? இண்டெக்ஸ்ன்னு சொல்லியிருக்கலையே, அதில் இது 43. இது கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே தான் வரக்கூடியது. அப்போ விடக்கூடிய இண்டெக்ஸு தரவரிசை இந்த மாதிரிலாம் விடுவாங்க, அதெல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறணும். அதிலிருந்து கொஸ்டின்ஸ் வருது. ஓகேவா? நம்ம ஒரு இது படிக்கிற போதே அதை மட்டும் படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் மட்டும் படிச்சுட்டு போகாமல் அதுக்கு அடுத்து சம்மந்தமான இதுவும் நம்ம படித்தா தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, எலிஃபண்ட் குகை, எலிஃபண்டா குகை எங்கு அமைந்துள்ளது? கரபூரி, ஐஸ்லாண்டில் இருக்கு. நெக்ஸ்ட்டு, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு இஸ்ரோ அதனுடைய சந்திரன் ஆய்வு பணிக்கான சந்திராயன் 2ஐ அனுப்புவதற்கு எந்த ஏவூர்தியை பயன்படுத்தியது? அது GSLV MK3 டெக்னாலஜி ரிலேட்டட் வந்தது அது. நெக்ஸ்ட்டு, தொலைபேசி துறை அடிப்படையில் ADSL விரிவாக்கம் என்ன? இதோட விரிவாக்கம் சைமெட்ரிக்கல் டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன். பின்வரும் மன்னர்களின் காஷ்மீரின் 4வது புத்த மத குழுவை கூட்டியவர் யார்? கனிஷ்கர். 1962 இந்திய சீன போரின் போது ராஜினாமா செய்த அமைச்சர்களின் பெயர் என்ன? VK கிருஷ்ணமேனன். இணையதளத்தை அனுப்புவதற்கு பின்வருள்ள எது தேவைப்படுகிறது? யூனிக் IP அட்ரஸ். IP அட்ரஸ் வச்சு தான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதுதான். பின்வரும் மலைகளில் எது அதனுடைய மேற்கு விளிம்பில் இந்திய பாலைவனத்தை கொண்டுள்ளது? அது ஆரவல்லி மலைத்தொடர். அங்கே இருக்கிற ஆரவல்லி. மே 2019 5வது இந்திய நியூக்ளியர் நியூஃபீல்ட் காங்கிரஸ் மாநாடு. இந்தியா நியூ பில்ட் காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ் எங்கு நடைபெற்றது கேட்டிருக்காங்க. அது மும்பையில் நடந்திருக்கு. மும்பை காங்கிரஸ் மாநாடு எல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. அதில் யார் லீட் பண்ணாங்க, அப்போ இருந்த மெயினான ஆள் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுங்க. இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி எது? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த இதில் எந்த வருடம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்றது தெரியணும். பின்வரும் எந்த இரு மாநிலங்களுக்கு கோரமண்டல் கடற்கரை தாயகமாக விளங்குகிறது? தமிழ்நாடுக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும். ஒரு எதிர்வினையின் வீத மாறிலி வெப்பநிலையில் டேஸ் அதிகரிப்போடு 2 மடங்கு ஆகிறது. 10 டிகிரிகள். 1974 ரயில்வே வேலை நிறுத்தத்தை முன்னிருந்து நடத்தியவர் யார்? ஜார்ஜ் பெர்னாண்டஸ். பின்வருவற்றுள் எது ஒரு ஆன்டிவைரஸ் மென்பொருள்? ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் எது? நார்டன். இதுதான். நெக்ஸ்ட்டு, எங்கு உலக நிலையான அபிவிருத்திக்கான உச்சி மாநாடு
2019 3 நாட்கள் நடைபெற்ற பெற ஏற்பாடு செய்யப்பட்டது. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு உள்ளது. இது அப்போ உள்ள கொஷின்ஸ் இப்போ கேட்டிருக்கா இருக்கு இல்லையா. இப்போ ஏதாவது மாநாடு நடந்திருக்கு அப்படின்னா அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எங்கே நடந்துச்சு, எந்த கண்ட்ரி அப்படின்றத நோட் பண்ணிச்சு. இது வந்து புதுடெல்லி, இந்தியா. நெக்ஸ்ட்டு, பின்வரும் எந்த மாநிலம் ஜனவரி 2020 வெளியான பிஃபா FY 2018-19க்கான ஸ்டேட்டிக்ஸ் அண்டு ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அமைச்சகத்தின் அறிவிப்பின்படி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அதிகபட்ச தனிநபர் வருமானம் உள்ள மாநிலமாக உள்ளது. அது வந்து கோவா. இதுவுமே கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே தான் இந்த மாதிரி கேட்பாங்க. ஏதாவது வரதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரபலமான சங்கை திருவிழா என்னும் ஒரு வருடாந்திர பாரம்பரிய திருவிழா வடகிழக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நடத்தப்பட்டது? அதாவது ஃபெஸ்டிவல் இருக்கு இல்லையா, அந்த ஃபெஸ்டிவல்லேருந்து டாப்பிக்லேருந்து வரும் கொஸ்டின்ஸு. நீங்கள் மேக்ஸிமம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குற போது இப்போ ஏதாவது இப்போ வந்து கும்பமேளாவும் நடந்துருந்துச்சு நார்த் சைடு. அப்போ அது எந்தெந்த இதில் நடந்துருந்துச்சுன்னு அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபெஸ்டிவல் சிறப்பாக கொண்டு வந்த திருவிழாக்களையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக அதுலேருந்து நமக்கு வரும், ரெகுலராக வருது, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதோடது வந்து மணிப்பூர். பழங்கால சின்னங்கள், தொல்லியல் இடங்கள் மற்றும் பிற சட்டம் 1958 படி டேஸ் ஆண்டுகளுக்கு குறையாமல் இருக்கும். கட்டுமானம், சிற்பங்கள், கல்வெட்டுகள் போன்றவற்றை பழமையானவை என அழைக்கப்படுகிறது. இது வந்து 100 வருடத்துக்கு குறையாமல் இருந்துச்சா. நெக்ஸ்ட், இந்தியா மிகப்பெரிய ஆற்றிடை தீவாக மஜுலி உள்ளது. எந்த ஆற்றில் அமைந்துள்ளது? பிரம்மபுத்திராவில் தான் இருக்கக்கூடியது இந்த இது தீவு மஜுலி. நெக்ஸ்ட், கொடுக்கப்பட்டுள்ள எந்த விருப்பம் தெரிவு பின்வரும் வகைகளை சிறப்பாக வகைப்படுத்தப்படுகிறது? அளவீடு கருவி, மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். பின்வருவர்களில் லண்டனில் நடைபெற்ற முதலாவது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்ளாதவர் யார்? இந்திய தேசிய காங்கிரஸ். செகண்டில் கலந்துருப்பாங்க. ஒற்றை உயிரணு தாமாகவே 2 பகுதிகளாக பிரித்து கொள்ளும் செயல்முறையின் பெயர் என? இருகூற்று பிளவு, பைனரி ஃபிஷன். இந்தியாவில் டேஸ் மற்றும் அது சார்ந்த நடவடிக்கைகளுக்கு கடன் உதவி வழங்குவதில் வணிக வங்கிகள் பங்களிப்பு பெருமளவில் உள்ளது. வேளாண்மைக்காக. நெக்ஸ்ட், ஓசோனின் ஒரு மூலக்கூறு எத்தனை ஆக்சிஜன் அணுக்கள் இருக்கின்றன? ஓசோன் O3 சொல்லணும்ல, அதில் 3. இந்த மாதிரி சொல்லணும்ல, அதோட அணுக்கள் தான் இந்த 3 தான். அது ஆன்சரில். நெக்ஸ்ட்டு, இந்திய அரசு சட்டம் 1935 டேஸ் அறிமுகப்படுத்தப்பட்டது? மாநில சுயாட்சி. பின்வருவனற்றுள் ஐநா அமைப்பின் வெளிப்புற மேற்பார்வை அங்கமாக திகழ்வது எது? கூட்டு ஆய்வு பிரிவு, ஜாயின்ட் இன்ஸ்பெக்ஷன் யூனிட். 2019ஆம் ஆண்டு எந்த நகரத்தில் 11வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெற்றது? இது பாரசீலா. இது வந்து அப்போ உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் தான். இதே மாதிரி ஏதாவது மாநாடு நடந்திருக்குன்னா அதை நோட் பண்ண. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு உச்சி மாநாடு ரிலேட்டடாக கொஸ்டின் வந்துருந்துச்சு இதே ஷிஃப்ட்லேயும். அப்போ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வரக்கூடியது. கவர்னர் ஜெனரல் டல்ஹௌசி பிரபு அவர்களால் ஏச்சேரி என்று அழைக்கப்பட்ட ராஜ்யம் எது? அவத் ராஜ்யம். ஐநா பொது சபை ஜூன் 21ஆம் நாளை டேஸாக கொண்டாடப்படுகிறது? சர்வதேச யோகா நாள். முதல் பயணிகள் ரயில் பாதை பாம்பனுக்கும் தானேக்கும் இடையில் டேஸ் ஆண்டு திறக்கப்பட்டது? 1953. இது வந்து ரயில்வே சம்பந்தமான கொஸ்டின் டாப்பிக்கில் வரக்கூடியது. தென்னிந்தியாவில் தேசத்தின் முக்கிய நினைவு சின்ன பட்டியலில் முதலிடம் வசிக்கும் மாநிலமாக இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை எந்த மாநிலம் அறிவிக்கப்பட்டது? கர்நாடகாவில்
அறியப்பட்டது. இதுவுமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் அந்த நேரத்தில் வந்த கொஸ்டின்ஸ். பின்வரும் கடுங்குளிர் பாலைவனம் கோல்டு வின்டர் டெசர்ட் என்பது எது? அது வந்து படகோனியன். நெக்ஸ்ட், பின்வருவர்கள் எது ஒரு தாவரத்தில் வேரிலிருந்து அதன் இலைகளுக்கு நீரை கொண்டு செல்லும் முதன்மையான திசு? அது வந்து சைலம். இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது? 1 ஜூலை 2017. வறுமை ஒழிப்போம் என்பது எந்த தலைவரின் முழக்கம்? இந்திரா காந்தி அவங்களுடையது. நெக்ஸ்ட், பின்வரும் சுதந்திர போராட்ட வீரர்களின் ஃப்ரண்டியர் காந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது யாரா அப்படின்றாங்க? கான் அப்துல் கபர் கான் அவர் தான். இந்த மாதிரி துணை பெயர்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு செல்ல பெயர் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆசிய வளர்ச்சி வங்கி ஏடிபி தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆர்கனைசேஷன் அது எப்போ தொடங்கிச்சு, அதோட தலைமையகம் எங்கே இருக்குது, அந்த மாதிரி இந்த ஆர்கனைசேஷன் டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிறையா இது உங்களுக்கு புரிஞ்சிட முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணமோ அதில் இருக்கிறது இங்கேயும் இந்த ஷிஃப்ட்லேயுமே ரிப்பீட் ஆகிருக்கும் கொஸ்டின். அது எந்தெந்த ஏரியா எப்படி கொஸ்டின் சின்ன சின்ன மாற்றங்களோட கேட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்க முடியும். தக்கான பீடபூமியில் பெரும்பான்மையாக காணப்படும் மண் வகை? தக்கான பீடபூமியில் மண் வகை வந்து கரிசல் மண். நெக்ஸ்ட்டு, பொங்கல் பறவைகள் கணக்கெடுப்பு என்பது பின்வரும் எந்த மாநிலத்தில் ஒரு முயற்சியாகும்? அது வந்து தமிழ்நாடு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாழ்வு வளமுடன், சிறப்பாக பண்ணுங்கள். இந்த வீடியோ புரிஞ்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கங்க. நீங்கள் ஆர்ஆர்பி என்டிபிசி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லை குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாழ்வு வளமுடன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.